ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைவர்ல எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறப்போ அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி. பட் இது அந்த மாதிரி இல்ல, இது ஒரு ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்த டீடைல்ஸ் தான். நான் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா DWG ஃபார்மேட்ல உள்ள ஆட்டோகேட் டிராயிங் தான் எனக்கு வந்த ஆர்டர். நான் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், எனக்கு வந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் கிளைண்ட். அவங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அவங்க டீடைல்ஸ் எனக்கு சொல்லிட்டாங்க ஜெர்மன்ல. அந்த இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான பிளான் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு குவிக் மெசேஜ் இது கொடுத்துட்டு கீழே அப்லோட் ஒர்க் அண்ட் அப்லோட் சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த அப்லோட் ஒர்க்ல என்னுடைய PDF ஒர்க்கையும் அப்லோட் சோர்ஸ் ஃபைல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோகேடோடைய ஃபைல் ரெண்டையுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிட்டு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டேன். பட் ஆனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரியில 1-2 விஷயம் கரெக்டா கன்வே ஆகாதனால சாட்டிஸ்ஃபை ஆகல. அகெயின் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரிட்டர்ன் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம மாத்திட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் அகெயின் அனுப்பியிருந்தோம். அதுவுமே நமக்கு டெலிவரி அகெயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மாதிரி நமக்கு வந்துடும். நமக்கு டெலிவரி அகெயின் நம்ம கொடுக்குறப்போ அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கம்ப்ளீட் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கரெக்ஷன் இருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா $10 ஆர்டர். டாலர் $10 அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 840 rupees அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனா இந்த 840 rupeesமே எனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இல்ல. அது என்ன அப்படிங்கறதையுமே நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இதுல இப்ப பார்த்தா தெரியும் எனக்கு டெலிவரி அகைன் ஆப்ஷன்ல வந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணது November 20. பட் எனக்கு இந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆன டேட் பாத்தீங்க அப்படின்னா December 5 தான் எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆச்சு. அவங்க டீம்ல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்கு டேட் போடுறாங்களோ அதுல இருந்து 15 நாள் கழிச்சு தான் நமக்கு பேமெண்ட் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபைவ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏர்னிங்ஸ் போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு $7.99, அதாவது ஒரு ஆவரேஜா சொல்லணும்னா $8 அப்படிங்கிற மாதிரி. இந்திய மதிப்புக்கு 711 ரூபா. இப்போ மிச்ச காசு மிச்ச $2 எங்க போச்சு அப்படின்னா ஃபைவர்ல உங்களுக்கு இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்ததுக்கான கமிஷனா 20%, அதாவது $10ல $2 அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த அமௌண்ட் எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம ஆட் பேமெண்ட் மெத்தட்ல போய் வெரிஃபை பை SMS அப்படிங்கறத கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு, உங்ககிட்ட ஏற்கனவே பயனர் அக்கௌண்ட், பேபால் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா லிங்க் பண்ணிருங்க. சப்போஸ் இல்ல நீங்க இதுக்கப்புறம் தான் புதுசா கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இதுல ஒரு டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான டீடைல்டு வீடியோ ஒன்று போடுறேன். இதை பத்தி வேற ஏதோ டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே சொல்லுங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபைவர்ல வந்தது சந்தோஷமா தான் இருந்துச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்குமே இந்த மாதிரி நிறைய ஃபைவர் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.